வெல்கம் பேக் அவர் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸுக்கு வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போது இதில் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ இந்த இதில் சம் என்ட்ரிஸ் எடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதை ஏதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு சார்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு லெவல் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல எப்படி செக் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே லெவல்ஸ் இன்னும் ரீச் பண்ணல, பார்க்கலாம் இருக்கட்டும். ஓகே ஓகே வேறு சார்ட் பார்க்கலாம். ஓகே, சார்ட்டு நமக்கு எப்படி தேவையோ அது வந்து ஃபஸ்ட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். நம்ம எல்லா சார்ட்டையும் பின்னாடியும் போயிட்டுருக்க முடியாது. ஓகேங்களா? எல்லா சார்ட்லேயும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த சார்ட்டு அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிள் ஆகுதா அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டீப் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த லெவலை ரீச் பண்ணும்போது அவன் எப்படி அங்கே வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நமக்கு என்ட்ரி போகலாம். மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து மார்க்கெட்டு வந்து டவுன் ட்ரெண்டு தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஓகே, நம்ம மேக்ஸிமம் ஓடிசி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓடிசியில் வந்து இந்த நியூஸ் டைம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கும், வந்துட்டுருக்கும். ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்கும். ஓடிசி வந்து இருந்தாலும் லைவ் மார்க்கெட் மாதிரி ட்ரேட் ஆகிறதில்ல. அது வந்து அவங்க ப்ரோக்கர் ரன் பண்ணுற சார்ட்டு தான் அது. ஓகேவா? இருந்தாலும் ரிஸ்க்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம அதில் தான் நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாம் எடுப்போம். ஓகே, பார்க்கலாம். நமக்கு எதாவது சூட்டபிள் ஆகிறத வச்சு நமக்கு என்ட்ரிஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த சார்ட்டில் ஏதாவது லெவல்ஸ் ரீச் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே எதுவும் லெவல்ஸ் ரீச் பண்ணல. நம்ம கொஞ்சம் காற்று வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதுலேயும் அவசரப்பட்டுலாம் உள்ளே உடனே வந்த உடனே என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு அது லாஸில் தான் கொண்டு போய்விடும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் என்ட்ரி போகிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். 1 மினிட்டோட 5 மினிட் ரொம்பவே நமக்கு அக்யூரேசியும் கொஞ்சம் இருக்கும். நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து டைமும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எப்போதுமே என்ட்ரிஸ் வந்து 5 மினிட் போகிறது பெட்டர். நம்ம சொந்தமாக அனலைஸ் பண்ணி போகிறவங்க 5 மினிட்டில் போய் என்ட்ரி எடுத்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, உள்ளே வந்தவுடனே சார்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே, நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் காற்று சார்ட் பார்த்து நம்மளோட என்ட்ரி எடுக்கிற இடத்துக்கு மார்க்கெட்டு ரீச் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். உடனே உடனே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஓகே ஓகே இங்கே வந்து நம்மளோட என்ட்ரிஸ் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. அந்த லெவல் வந்து ரீச் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகே, NSE CHF லெவல்ஸ் ரீச் பண்ணட்டும், பார்க்கலாம். ஓகே ஓகே இந்த மார்க்கெட் வந்து இப்போது இந்த லெவலை ரீச் பண்ணுறான். ஓகே, டச் பண்ணிட்டேன்னு கேட்டால் இல்லை. ஓகே, இந்த லெவலை வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து மேஜர் ஹைன்னு கேட்டிங்கன்னா மேஜர் ஹையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு ஹை தான். இங்கேருந்து மார்க்கெட் இங்கே ரீச் பண்ணுறான். ப்ரீவியஸாகவே பாருங்கள், பையர் நல்ல ஒரு மொமெண்டமாக தான் போயிட்டுருக்கான். இடையில செல்லர் ட்ரை பண்ணுறான், முடியல. ஓகே, இப்போ இந்த கேண்டில் எப்படி இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸாகவே வந்து புல் பேக்கெலாம் எடுத்து தான் போகிறான். புல் பேக் இங்கே ஒரு புல் பேக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரே நிமிஷம். ஓகே, ஆல்ரெடி நமக்கு இங்கேயும் புல் பேக் எடுத்திருக்கான். இங்கேயும் புல் பேக் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் எடுக்க முடியல. டார்கெட் போய் ரீச் பண்ணணுங்கிறதுக்காகவே போன மாதிரி போய் ரீச் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம எப்படி அந்த இடத்துல இந்த கேண்டில் முடியட்டும், இந்த 5 மினிட் ஓடிட்டுருக்க 5 மினிட் கேண்டில் முடியட்டும், எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகலாம். ஓகேங்க. ஓகே, 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா
நல்லாவே ஒரு பெரிய கேண்டில், ஓகேவா, ஒரு எக்ஸாஸ்ட் டைப் கேண்டில். 5 மினிட்லேயுமே பாருங்கள், இங்கே வந்து பையர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு, இங்கேயுமே பையர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். செல்லர் லைட்டாக ட்ரை பண்ணுறா முடியல, மறுபடியும் ட்ரை பண்ணுறா முடியல. இங்கே லெவல்ஸுக்கு பக்கத்தில் வந்து அவன் ட்ரை பண்ணியிருக்கான். செல்லிங் ப்ரெஷரோட கீழே வந்திருந்தாலும் கூட அவன் கேண்டில் ஃபார்ம் பண்ண முடியல, ஓகேவா. ஓகே, இப்போது 1 மினிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கலாம், ஓகேவா. ஓகே, அடுத்த கேண்டில் நம்ம ஒரு செல் என்ட்ரிக்காக போகலாம், ஓகேங்களா. எதனால் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல புல் பேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் முடியல. இப்போ இந்த லெவல்ஸ் ரீச் பண்ணதுனால இங்கே இருக்கக்கூடிய செல்லர் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 5 மினிட்டு நீங்கள் பாருங்கள். பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மொமெண்டமாக வந்தாலும் கூட, பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தாலும் இடையில வந்து செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்போது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர் வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஏரியா கிடச்சிருச்சு. அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக செல்வரை ட்ரை பண்ணுவான். இங்கே வந்து 5 மினிட் நான் செல் போகிறேன், ஓகேங்களா. ஓகே, கேப் அப் ஓப்பனு பார்க்கலாம். ஒரு வேளை இதை லாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1 ஸ்டெப் மட்டும் எம்டிஜி போடும். ஓகே, பாருங்கள், இங்கே வந்து நமக்கு புல் பேக் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, பண்ண முடியல. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் கேண்டில் தான் வர முடிஞ்சது, வர முடியல. இங்கே இந்த லெவல்ஸ் பக்கத்தில் வரும்போது இங்கே செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. அப்போது அவனுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் கிடச்ச உடனே அவன் கண்டிப்பாக இங்கேருந்து அவன் ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து செல் போயிருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது இது வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போன மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிருக்கோம். இது பாருங்கள், இது ஒரு டீப்பான அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. இங்கே வந்து நம்ம செல்லர்ஸ்காண்டி நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம். நம்மளோட என்ட்ரி இப்படி தான் எடுப்போம், இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேனல் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து அதில் டெலகிராமோட லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ விஐபி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ வந்து 1 மினிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்க முடியும். இது வந்து 5 மினிட் அப்படிங்கிறதுனால ஒரு என்ட்ரி 2 என்ட்ரிக்கு மேலே போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கே டைம் வந்து அதிகமாகிடும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி எடுக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோட இது கிடைக்கும். அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப்லேயுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்ஸ்டாவிலேயும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டா வந்து அதிலே நீங்கள் போய் நம்ம சேனலோட நேம் போட்டு நீங்கள் அதில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பேஸ் இல்லாமல் நம்மளோட சேனலோட நேமை டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் இன்ஸ்டாவிலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து ஷார்ட்ஸ் நிறையாவே வரும், நீங்கள் பார்க்கலாம். அதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுறேன், ஓகேவா. ஓகே, இப்போ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகே, பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இது செல்லராக தான் வரணும். அப்படி செல்லர் வரல அப்படின்னா 1 ஸ்டெப்பு எம்டிஜி நம்ம போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ. இனி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்டிஜி எடுத்துடும், இன்னொரு 5 மினிட் அப்படிங்கும்போது 10-13 நிமிஷம் இதுலேயே வந்து நமக்கு வீடியோ வந்துடும். அப்போ வந்து நம்ம 13 நிமிஷம் வீடியோலாம் வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது வீடியோ ரொம்பவே பெருசாக போகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி யாரும் பார்க்க மாட்டீங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து ஓட்டி தான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பொறுமையாக ஓட்டாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இல்லை நமக்கு என்ட்ரிஸ் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடச்சிரும், ஓகேங்களா. ஓகே, பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. மேலே போய்ட்டு மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த இடத்துல செல்லர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஒப்பீனியன். இது ஒரு ஷார்ட்டாக தான் முடியணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரேடு. பார்க்கலாம், என்ன தான் அப் ட்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு செல்லர் கொடுக்கணும். அவன் ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கேண்டில் போய் அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டான். இங்கேருந்து இவ்வளோ பெரிய கேண்டில், ஒரு கேண்டில் போய் அதை ரீச் பண்ணிட்டான். அப்போது வந்து இங்கே ஒரு செல்லர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டெப் எம்டிஜி போகிறோம், பார்க்கலாம். மார்க்கெட்டில் எதுவுமே 100% அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து என்ன தான் பார்த்து எடுத்தாலும் மார்க்கெட்டில் 1-2 எரர் கேண்டில் வர்றது அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கவே முடியாது. அது வரத்தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம
மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதை வந்து எடுத்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? என்ட்ரிஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் என்ட்ரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அது நம்மளை லாஸில் கொண்டு போய் தான் விடும். ஸோ அதனால் வந்து என்ட்ரி எடுக்கிறது நமக்கு டைரக்ட் ப்ராஃபிட்டோ எம்டிஜி ப்ராஃபிட்டோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட்டோடு எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு அது லாஸில் தான் முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு நம்மளோட என்ட்ரியை வந்து தொட்டு நிற்கிது. எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகே, நான் எம்டிஜி போகிறதுக்கு எதுக்கும் ரெடி ஆகிக்கிறேன். $15 நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து $30 நான் ஆக்கிக்கிறேன். டைம் வந்து செட் பண்ணிக்கிறேன். டைம் வந்து 18:25 வச்சுக்கிறேன். ஓகே, இது லாஸ் ஆகுனா நான் வந்து எம்டிஜி போவேன். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்னால் இதை வந்து அடுத்த என்ட்ரி போக மாட்டேன். ஓகே, பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு வீக்கான செல்லராக கூட 5 மினிட் கேண்டிலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி தான் நம்ம என்ட்ரி போயிருந்தோம். பார்க்கலாம். லாஸ்ட்டு செகண்டில் இது லாஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ப்ராஃபிட்னு நினைக்கிறேன். ஓகே, சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் டைப்பில் ஒரு கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கும் 5 மினிட்டில். ஓகே, மாற்றி காட்டுறேன். ஓகே, பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு இன்னொரு கேண்டில் செல்லராக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. நம்மளோட என்ட்ரி இதோடு முடிஞ்சிருச்சு. இனி இப்போ அடுத்த என்ட்ரி எடுக்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேடை அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இப்படி தான் நம்மளோட ஒரு என்ட்ரியுமே இருக்கும். நீங்கள் டெலகிராமில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்க என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். வேணுங்கிறவங்க டெலகிராமில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். லிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.